ஆண்டவன் தரிசனமே அடியோர் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே தோன்றிடும் யானே சுடர் ஒளியானே தோன்றிடும் யானே தோன்றிடும் யானே சுடர் ஒளியாலே தோன்றிடும் யானே சுடர் ஒளியாலே தோன்றிடும் யானே சுடர் ஒளியாலே மீண்டும் பிறவாவரம் தோணுமை அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே பாதம் தத்துவமே வித்தகன் பாதம் தத்துவமே நித்தமணிவாவிட திறமை அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாடகத்தை சிறப்பான முறையோடு ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய விழா குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கிற ரசிகர்களுக்கும் நாடகத்தில் இப்படித்தான் ஒளிபெருக்க வைக்கும் என்று முறையோடு வைத்திருக்கக்கூடிய அற்புதமான முழங்கள் அம்மா அம்மன் ஆடியோ ஒளிபெருக்க இருக்கும் அம்மா 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 ஒளிபெருக்கி நிமிடத்தா இருக்கும். அங்கே மணிபுரக்கூடிய உள்ளத்துக்கு நடையை கூறிக்கொண்டு இந்த நாடகத்தின் அளிப்பரமான பாசமும் கண்டு சம்பி மருதமுடியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நாடகத்தை மீண்டும் காண்பதற்கு ஒளி எடுத்துக் கொண்டிருக்கூடிய எனது வாசமும் அன்பு சகோதரர் மாயகுளத்தை சேர்ந்த நண்பனார் மாதவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த மேடலே அப்படியா விறகு வியாபாரி இந்த நாடகத்தின் அளிப்பரமான அருமை ஐயா விறகு வியாபாரி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு பணிகள் தொடர்பும் நன்றி வணக்கம் அனைவருக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கி பெரும் விஷயத்தை அத்தனை உள்ளத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாரத சொன்னபடி வேடராக புறப்பட்டு இந்த மனத்தை பார்க்க வந்துவிட்டேன். இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்காகத்தான் பிறந்திருக்குமோ என்று எண்ணி பார்க்கின்ற வேலையிலேயே ஐயா பலாஞ்சரு உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகாலம் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அந்த மடியை பிரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அந்த மடியை பிரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக
தான் அறிவார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கொண்டது எனது அரசாங்கம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. எல்லாம் நமக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தமக்குள் வைத்திருக்கும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியில் விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இடம் சொன்னார், நடந்து கொண்டு போட்டோம். நடந்து பார்க்கும்போது அழகு நிறைந்த இடமாற்ற நிகழ்ச்சியில் இருந்தது. இடம் அழகான இல்லத்தில் வாழக்கூடியவர்கள் சிறப்பாக தண்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையோடு இந்த அறிவியலை பார்க்கின்ற காட்சியை பார்த்து மனதையே நாமும் அந்த அறிவியலை சற்று நீராடி விட்டு செல்லலாம் என்று கருதுகிறேன். குளிக்குமா? இதுல எப்படி மாமா குளிக்க முடியும்? ஏன்? வெறும் செடி செத்தையுமா இருக்கு மாமா. செடி சத்தியமா? ஆமா மாமா. கடலுக்கு போயிருக்கீங்களா? கடல் கடல் கடலுக்கா? போயிருக்கேனே. மணமேல் குடி கட்டுமாவடி. ஆமா, பாத்திருக்கீங்களா? கடல் ஓரம், கடல் ஓரம், கடல் கரைகள் பார்க்கும்போது அங்கெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியும். ஓரத்தை போய் பார்க்கணும். ஓரத்தை பார்க்கணும். ஓரத்தை பார்த்தா இன்னும் சிறப்பாக தான் இருக்கும் இல்லையா? கடல் கரை என்பதை போய் பார்த்தோம்னா மனுஷன் சாப்பிட முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடிய இடத்தோடு இந்த அறிவியல் படிக்கின்ற காட்சியை பொறுத்தப்பட்டதையே இந்த அறிவியலே நாமளும் சற்று நீராடி செல்லாம் என்ற கணத்தோடு எப்படி நினைப்பது? தந்த ஆனதானே அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். காற்றினிலும் மலையினிலும் கனக வைக்கும் இடையினிலும், காற்றினிலும் மலையினிலும் கனக வைக்கும் இடையினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஓகோ, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். காற்றினிலும் மலையினிலும் கனக வைக்கும் இடையினிலும், காற்றினிலும் மலையினிலும் கனக வைக்கும் இடையினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஓகோ, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்.
வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தான் ஆடும் கடித்தால் சாய்வதில்லை கணித மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தான் ஆடும் காக்குமா மானாபிமானத்தையும் காக்குமா தானையா பூ முடிஞ்சு தடம் பாட்டு நடந்து 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 பாலையினை போல வந்தேன் கண்ணம்மா ஏ கண்ணம்மா நீ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தந்தார தந்தனத்தானே மைதியான நதியினிலே ஓடும் தையரதையா அளவில்லாத வெள்ளம் வந்தா ஆடும் தையரதையா அமைதியான நதியினிலே ஓடும் தையரதையா அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் தையரதையா காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைத்து வெளியிலும் கரையினிலே ஒடுங்கி நின்றாள் பாடும் மைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் தையரதையா ஒரு பொட்டிக்காரன் பாரதி ஞாபகம் வருது ஓம் ஓம் வரவேற்கல இந்த சோயிண்ட நடத்தி வரவேற்பதற்காக இந்த பண்ணி பார்த்த வேண்டும் என்ற கணத்தோடு நார சொன்னார் வள்ளியகப்பட்டவள் உங்களுக்காக பிறந்து உங்களுக்காக வளர்ந்து தாங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார் தெரிவித்தார் அதன்படியும் எடுத்து பார்க்க இடத்துல சத்தா அருமையான ஒரு வசை கூவாமல் கூவுகின்றால் கோயிலும் மாணி பேரையால் மகரையால் சகடுயால் செங்கோட்டையால் என்று 4 வகையால் உண்டு அது பிரதமர் நம்முடைய ஒரு ஆவலமாடுகின்ற பெண்மணி நினைப்பதற்காக நிலவொரு பெண்ணாக வர்ணிக்க வேண்டும் என்ற கணத்தோடு நிலவு ஒரு பெண்ணாகி உளவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலும் நிலவு ஒரு பிள்ளாகி அழகோ நீரலையில் இடமாறி நீந்துகின்ற குழலோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ பாலின பூமியினமும் மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பிள்ளாகி உளவுகின்ற அழகோ
கொடுப்பதெல்லாம் இவள் தானோ நிலவு ஒரு பின்னாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவளம் என்ன வீரல் நகமும் பசுந்தளிர் போல் வளைகமும் பவளமென விரல் நகமும் பசுந்தளி போல் வளைகளும் பவளம் என்ன வீரல் நகமும் பவளமென விரல் பசுந்தளிர் போல் வளைகரம் தேன் கனைகள் இருபுறமோ தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலில் சங்காய கழுத்து அமைந்தவன் கடலில் சங்காக நீள் கழுத்து அமைந்தவனோ ஆழ்கடலில் சங்காய கழுத்து அமைந்தவன் யாழி செயல் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு பொறுப்பில் உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செந்தமிழில் மொழியெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து போறா செங்கடலில் மொழி எடுத்து சந்தனத்தில் உடல் தொடுத்து செந்தமிழில் மொழியெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து பொன்ககத்தில் பார்த்து வைத்த பெண் உடலை என்பதில் பொன் தகட்டில் மாட்டு வைத்து பெண் உடலை எண்ணவில்லை. கடல் மாலை தொலை இருக்க மற்ற பொருள் இருக்க மடல் மாலை துணை இருக்கு வச்சம் ஒன்று அது இருக்கு கடல் மாலை தொலை இருக்க மற்ற பொருள் இருக்க படைத்தவனில் படைத்தவனில் திறமையெல்லாம் முழுமை பெற்ற உலகி என்று நிலவு ஒரு பெண்ணாகி ஆஹா உலகின்ற அழகோ நீரலைகள் இடமாய் நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ அவருடைய கைமனுடைய சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவது எக்காலம் என்பது போலவே நடந்து பாருங்க வேலையிலேயே குறிஞ்சி முல்லை மறந்து நெய்தல் பாலினை செல்லக்கூடிய 5 பதினால இந்த 5 வருடத்தில் அழகிய பருவத்தில் எனக்கு என்ன பிறந்து என் முன்னாட்டி வருவேன் என்று காத்துக்கிட்டே இருக்கா என் மனைவி காத்துக்கிட்டு இருக்கா மனைவிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மனைவிகள்னு மரியாதை சொல்லணும் இல்லையா மனைவின்னா ஒருமை மனைவிகள்னா பன்மை வாங்க வான்னா மரியாதை என்ன வாங்கன்னா மரியாதை மனைவிகள் அப்படிங்கும்போது இந்த இடத்தை பார்க்கும்போது பெருமிஷன் இருப்பதற்காக இந்த இடத்தை மீண்டும் வர்ணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 216 வேதம் வர்ணிப்போமா அல்லது இந்த பெண்மணிக்கு எழுதி அனுப்புமா விடுத அஞ்சிருவீங்க எழுதி அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்து மல்ல வேற என்ன எல்லாம் முத்துக்கள் என்னோ என் உள்ளம் அதை கொல்லை கொல்ல எழுதி அனுப்புவது கடிதம் அல்ல அதில் உள்ளதெல்லாம் எழுத்து மல்ல உள்ளமதை கொல்லை கொல்ல எழுதி அனுப்புவது கடிதம் அல்ல
கடிதம் அல்ல உள்ளம் உள்ளம். ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் என்ன, ஒரு மாதம் என்ன நடந்து கொண்டிருக்கல. காலத்தில் கட்டாயம் வர முகூர்த்தம் 4-5 மரமுடிக்கணும் நோக்கத்தோடு இந்த பெண்ணை பார்க்கின்ற வேளையில் எத்தனை பாடல்களை பாடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. என்னுடைய கண்ணால் தோன்றி தோன்றி மறைகின்றாலே பெண்மணி கண்ணதிரே தோன்றினார், கனிமுகத்தை காட்டினான், நேர்வழியில் ஏமாற்றினான், இவள் நேற்று வரை ஏமாற்றினான். கண்ணதிரே தோன்றினான், கனிமுகத்தை காட்டினான், நேர்வழியில் ஏமாற்றினான், இவள் நேற்று வரை ஏமாற்றினான். கண்ணதிரே தோன்றினாய், பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பிலே முத்தான வேவையும் போன்ற பார்வையும் நெற்றி பரப்பிலே முத்தான வேவையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையில், பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையில் பின்னி கூந்தலிட்டு கூந்தலை போல் தொகையும் கொண்டு இருந்து கண்ணதிரே தோன்றினாய், இவள் கனிமுகத்தை காட்டினாய். அத்தை வேணும். நேர்வழியில் ஏமாற்றினா, இவள் நேற்று வரை ஏமாற்றினா. என்னை அவளிடத்தில் தருகிறேன், கமல் எண்ணம் என்னை ஏன் மறுத்து மறைகின்றார். என்னை அவளிடத்தில் தருகிறேன், கைப்பற்ற மறுக்கிறாய். என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை ஏன் மறுத்து மறைகின்றார். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவார், எங்கள் வீட்டு திருமகள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவார். அந்த இளைய மகள் எனது நாட்டு மருமகளாவார் என்று கண்ணதிரே தோன்றினாய், முகத்தை காட்டினார், நேர்வழியில் மாற்றினாய். இவள் நேற்று வரை ஏமாற்றினார். கண்ணதிரே தோன்றினார். ஓஹோ, வனமாய். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க ஆம்பளையா பொம்பளையா ரெண்டும் கட்டவனா? என்னன்னு எனக்கே தெரியல. புல் தலை மனுஷனுக்கு ரோமம் இருக்கணும். ரோமனா என்ன? முடி. ரோமம்னா மசுரு. என்னது? விடுதி வச்சுனா பார்த்து பண்ணா என்ன சரக்கரை கேட்குறீங்களா? அவங்க வந்திருந்து பித்து கொண்டு வைத்துடுறாங்க. இவர் தான் தெளிவை நடத்த பார்க்குறாரு. செத்த பாக செத்த படுக்க எப்படி தலையை தூக்க. அவன் நான் கேட்குறேன், ரோமன் நிறம் என்ன அப்படின்னா கருமை, வயசா போச்சுன்னா வெள்ளை. உண்மை. இது இயற்கை. ஒரு பகுதி மஞ்சளாக ஒரு பகுதி சிகப்பா இருக்கு. என்ன காரணம்? அது தான் அது மாடல். மாடல அப்படி மீசைக்கு ஒரு மாடல் இருக்கும், மீசைக்கு ஒரு மாடல் இருக்குங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கான். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கா? அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா? அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. பொண்டாட்டிகள் இருப்பாளுங்க. இருப்பாளுங்களா? இருப்பாளுனா பல பேர் வச்சிருக்கீங்களா? ஆனால் இருப்பாருங்க. ஒருமைனா பன்மைன்னு இருக்குல்ல. மேடுனா பல்லா, சட்டினா குண்டை. இன்பம்
சட்டினா குண்டை. ஆனால் அதில் மட்டும் சரியா இருக்கேன்டா. சட்டினா குண்டா மண்டாங்கிறது மட்டும் சரியா இருக்கு. ஆக விஷயம் உண்டு. அப்போ ஒருமை பெண்ணு மேடுனா பள்ளம், பள்ளம். இரவனா பகல். நன்மைனா நன்மைனா தீமை. ஆணுனா ஆண் ஆண் ஆண்னா பெண்ணு. இரவனா பகல். ஆமா. இன்பமனா துன்பம். இல்லறமனா இல்லறம்னா பகலறம். துறவரம். இல்லறமனா கணவன் மனைவி கொடுப்பது. துறவரம்னா விட்டு பிரிகிறது. இது விஷயம் உண்டு. ஆமா, இவ்வளவு அறிவா அன்பா பேசுறீங்களே, நீங்க வர காரணம் யாது? எங்க நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. ஏன் நீங்க யாருன்னு சொல்லுங்க. இப்ப முதல்ல இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இடம் உனக்கு சொந்த மாதிரி. ஆமா, இடம் என்னுடையது. இடம் எனக்கு சொந்தம். ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எங்க அத்தாச்சி எனக்கு இருக்கு. என்னது ஆதாரம் என்கிட்ட வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கேன்னு. அத்தாச்சி நான் வச்சிருக்கேன். அத்தாச்சியா நான் வச்சிருக்கேன். எவ்வளவு நாள்? 6 வருஷமா. அதுக்கு முதல்ல எங்க அண்ணன். அதுக்கு முதல்ல எங்க அப்பா. நீ 6 வருஷம் வச்சிருக்க. எதை? அத்தாச்சி. உங்க அண்ணன் எத்தனை வருஷம் வச்சிருந்தாரு? அவர் ஒரு 8 வருஷமா. எதை? அத்தாச்சியா. உங்க அப்பா எத்தனை வருஷம் வச்சிருந்தாரு? அப்பா 13 வருஷம். அதே எத்தனை வருஷமா? 13 வருஷம். எதை? அத்தாச்சியா. அத்தாச்சி அப்ப உங்க அப்பா வச்சிருக்காரு, உங்க அண்ணன் வச்சிருக்காரு. ஆமா. இப்ப நீ வச்சிருக்க. அடுத்து யார் வச்சிருப்பா? அடுத்த என் தம்பி. உன் மயன். அதுக்கு அடுத்து என் மையன். வெக்கமான வச்சிருக்க முட்டா போயில. அத்தாச்சிங்கிறது அண்ணன் முண்டாட்டுற. அந்த அத்தாச்சி இல்ல, வேற இந்த இடத்துக்குள்ள அத்தாச்சி. இட்டு போட்டா பொருள் பொண்ணு. ஆமா. இச்சு போட்டா பொருள் பொண்ணு. இட்டு போட்டா அத்தாச்சிங்கிற ஆதாரம். உண்மை. இச்சு போட்டா அண்ணன் முண்டாட்டு. அழகா பேசுறீங்களே. ஆமா. ஆமா, நீங்க வந்த விஷயம் என்ன? ஐயா, நாங்க இங்க காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன காவல்? திணை காவல். திணை என்ன? ஒழுக்கம் என்று பொருள். ஆம். ஒழுக்கம்னா தெரியுமா? என்ன முத்துராஜ் தெரியுமில்லடா? என்ன ஒழுக்கம்னா என்ன? டேய், ஒழுக்கம் என்றால் தெரியுமா? ஒழுக்கம் வெளுப்பதனால ஒழுக்கம் ஒழுக்க உயிரினும் ஓம்பப்படும். கரெக்டா சொன்னது யாரு? வருங்க. சொன்னது யாருன்னு? திருவள்ளுவர் இருக்காரா? 1000 சரியா? எத்தனை அதிகாரம்? அதிகாரம் இல்ல இல்ல இல்ல. கொஞ்சம் சொல்றாரு. ஒரு ஜோரா கைதல். சரி, எத்தனை பால்? எத்தனை பால்னு? எத்தனை பால்? எத்தனை பால்னு? எத்தனை பால்? என்னென்ன பால்? 3 பால். சாக்கெட் பால், பாக்கெட் பால். சண்டால பயல பாய் பயல கெடுத்து புட்டியா நாடகத்தை. அறம் பொருள் இன்பம்னா இருக்கா? வரவேற்போம். துப்பாருக்கு அவர் சொன்ன போல துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு தூமலை. எத்தனை சொல்லு? அந்த சொல்லு எத்தனை சொல்லுங்க? அது எத்தனை சீரனை? சீர் வந்து 7 சீரு. இது என்னடா குழப்பமா இருக்கு? ஏங்க அவருக்கு போய் சொல்ல மாட்டாருங்க. 4 சீரு. என்னென்ன சீரு? பொங்கல் சீரு, தீபாவளி சீரு, வளாப்பு சீரு, பொண்ணோட நீ என்ன ஓம்பேஜ கட்டு நான் சீரு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பால் இருக்கு. ஆமா, பால் இருக்கா? இருக்கு. என்ன பால் இருக்கு? 3 பால் இருக்குல்ல. 3 பால். அறத்து பால், பொருள் பால், காமத்து பால். அப்ப ஒவ்வொன்றுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. உண்மை இல்லையா? உண்மையில மண்ணால வந்தது, மகாபாரதம். பெண்ணால் வந்தது ராமாயணம். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன்ல. என்ன படிச்சிருக்க? எல்லாமே படிச்சிருக்கேன். பாரதம் படிச்சிருக்கியா? பாரதத்துல அண்ணன் தம்பி மொத்தம் எத்தனை பேர்? 5 பேரு. மனைவி மனைவி ஒரு ஆளு. ஒரு பொம்பளைக்கு 5 புருஷன். ஆமா, ஒரு பொம்பளைக்கு 5 புருஷன். அந்த பொம்பளை யாரு? பாஞ்சாலி. பாஞ்சாலி. பாஞ்சாலி இருக்கா? ஆமா. பாஞ்சாலிக்கு 5 புருஷன். அந்த 5 புருஷன் பேர் என்னன்னு? 5 புருஷன் பேர் வந்து 5 பேர் தான். 5 பேர். 5 புருஷன் பேர் என்ன பேசல? 5 பேர் புருஷன் பேர். பாண்டவர் மொத்தம் 5 பேரா? ஆமா. இந்த 5 பேர் யார் யாருன்னு? பஞ்சபாண்டவர் 5 பேர். 5 பேர். முனிராசு, முனிராஜா, தங்கராசு, முனியாண்டி, லோகு. முனியராஜி, தங்கராஜ். அந்த கதையில இல்லடா பேரு. இந்த பேர் கேட்குறீங்க? மாதவன் எப்படி கதையில பேரான இருக்கு? 5 பேர் இருக்காங்கல்ல. ஆமா. யார் யாரு? ராமே. மகாபாரதத்துல அது இல்ல இல்ல நான் சொல்றேன்ல மாமா. அவர் ஒன்றுமே தெரியாது. மகாபாரதத்துல தர்மன், தர்மன், பீமன், பீமன், அர்ஜுனே, நகுலன். இப்போ எப்போ சொன்ன? இப்போ
ஓம் பேத்த கட்டு நான் மறந்து தர்மன் பீமன் அர்ஜுனன் அவ்வளவு சகாதமே இருக்காங்களா? இது யாரு? அவங்க வந்து அண்ணன் தம்பி பாஞ்சாலியுடைய புருஷன்கள். இது விஷயங்கள். அவ பாண்டவருக்கு 5 பேருக்கு அலியா பத்னி யாரா? திரௌபதிங்கிற பாஞ்சாலி. ஆமா. இருக்கா? இப்ப ராமாயணம் எடுத்திருக்கா? ஆமா படிச்சேன். ராமாயணத்துல அண்ணன் தம்பி எத்தனை பேர்? ராமாயணத்தில் அண்ணன் தம்பி 4 பேர். 4 பேர் இருக்கா? யார் யாரு? ராமன் 1, பரதன். கை விடுறா. உண்மையிலே பாராட்டுறேன். இப்பதான் சிறப்புங்க. எல்லாம் ராம லட்சுமணன் பரதன்பாங்க. ஆமா, அவங்க படிக்க தெரியாதுன்னு சொல்றது. என்னது? படிக்க தெரியாத பையனுங்க. நீங்க? ஆமா. ராமன் பரதன். ராமன் பரதன் லட்சுமணன் செத்துருவன். செத்துருவியா? 4 பேருங்க. 4 பேர் இருக்காங்களே. யார் யாரு? ராமன் பரதன் லட்சுமணன் செத்துருவன். அது அவங்க அண்ணன் தம்பி 4 பேரியா? அட 4 பேர் தான் சர்றா. ஆமா. இந்த 4 பேர் யார் யாருன்னு? அதான் 4 பேர் தான். ராம பரதன் லட்சுமண செத்துருவேன். செத்துருவேங்க. நான் கேட்கறீங்களா எங்கேயாவது? நேரத்துக்குமா அதோ இருக்கின்ற கழுகு மாமலை எங்க எது என்ன வெறும் சீரியல் பருப்பா இருக்கு, வேலிக்கருவா இருக்கு, கழுகு நல்லா பாடுறா தெரியும். இல்லைங்கிற அப்புறம் நான் பொய்யா சொல்றேன். உன் கண்ணுக்கு தெரியுதா? மாப்பிள்ள தெரியுதா? எத்த தண்டி தெரியுதாடா கழுகு மலை? எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா உனக்கு தெரியல? அவங்க ஏதோ முக்கியமா கலந்து பேசுறாங்க. எப்படி பிரிச்சு எடுத்துக்கிறோம் தெரியா? பாரியா? தெரியுதா இல்லையா? இல்லங்க பொய்யா சொல்றேன். அப்ப தெரியல. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? யார் யாரு மாமியால பொண்டாட்டிய வச்சிருக்காங்களோ அவனுக்கு மன தெரியாது. யார் யார் அடுத்த பொண்டாட்டி வச்சிருக்கானோ இல்ல மன தெரியாது. யார் யாரு சின்னமால பொண்டாட்டி வச்சிருக்காங்களோ நல்லா தெரியுது. ஒரு எறும்பு ஒன்று பாருங்க, ஒரு ஆள் வெளியே இருக்கிறான் பாருங்க. என்னது? அந்த ஒரு ஆள் உட்காந்து வெளியே இருக்கிறாரு, அது முத கண்டு தெரியுது. திரு என் பேர் காளிமுத்து, அப்பா சரி, அம்மா சரச்சு. ஐயா நீங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க? மலையேறி போனாலும் பச்சனை உதவி தேவை. வள்ளி இருக்காங்களே. ஏமா வள்ளி யாரு? வள்ளி என் தங்கச்சி. சத்தியமா? ஆமா. ஓன் தங்கச்சி. நிஜமா தான் பொய்யா சொல்றேன். வேற மாத்த. ஓன் தங்கச்சி வள்ளியா? ஏன் தங்கச்சி? ஏன் மச்சான் மாப்பிள? ஏய் அட மாப்பிள. அச்சனா. ஏய் ஏயா காசுக்காக ஒரு மயனை போய் மாப்பிள்ளைங்க. ஏய் இங்க வாடா. காசுக்கான மைன போய் மாப்ப. நான் மைனா? நீ மைனா பண்ண? அம்மா எனக்கு மச்சான்டா. உன் தங்கச்சி வள்ளியானே? அம்மா. அப்ப வள்ளி புருஷன் நான். அந்த வள்ளி புருஷன் இருக்கியா? திடீர்னு என்னை மச்சான நான் யாருங்க? ஏன் மாப்பிள? நான் உங்களுக்கு மயம் வேணுங்க. எப்ப? இந்த சீனுக்கு அங்குச்சு. இப்ப நிக்கிறது இப்ப நான் வந்து வேடன். சரி. நீ யாரு? காவல்காரன். நான் வள்ளி புருஷன் நடிக்கிறேன். ஆமா. நீ வள்ளி கண்ணு. இதான் விஷயம். ஆமா. இந்த பாத்திரம் என்ன பாத்திரம்? இது வந்து சில்வர் பாத்திரம். அது ஈய குண்டா. பாத்திரம் வந்து பிச்சை எடு. ஆமா. கோத்திரம் வந்து பொண்ணை கொடுத்து இதுக்கு அங்கிட்டு தான் காளி முத்து கார்த்திக் ராஜா அப்பம் உள்ள. சரி. இங்க வந்தாச்சுன்னா இங்க வந்தா வேற தான விஷயம். வரவேற்போம். ஆமா 2 பேரும் ஒண்ணு உள்ள. யா ஆள் ஒண்ணு இருக்கு. தங்கச்சி உன்னோட உனக்கு போடுவா போடுவார்.
வந்தாரை வாழ வைப்பது வந்தவனானு பொறுமையான வரவேற்பு. நானும் எத்தனை இடங்களுக்கு அற்புதமான இடத்தை பார்த்திருக்கிறேன். என உப்பிட்ட வரை உள்ளம் இருக்கும். அற்புதமான சாப்பாடு. கிராமத்தார்கள் சிறப்பான சாப்பாடு ஹோட்டலில் கொண்டு விட்டு நீ வேலை வேணாம் சாப்பிட்டு சொல்லி சிறப்பாக சாப்பாடு கொடுத்தாங்க. முதல் நன்றி கூறிக்கொள்ளும். வர வேண்டிய அவசியம் பண்ண காவிய புகழ் கொண்ட கிளம்பு மொழிக்கு சொந்தக்காரன் என் பேர் காளிமுத்து, அப்பா சடைபடுவன், அம்மா சடசி, அண்ணன் கணபதி, தம்பி மணிகண்டே. வேட்டைக்கு புறப்படும் போது வெள்ளி மந்திக்கு நோக்கி பார்க்கின்ற வேளையில் 1000 ஆண்குட்டிகள். எத்தனை குட்டி? 1000 ஆண்குட்டி. 1000 குட்டி. அழகான குட்டி. ஒரு குட்டி உங்களை மாதிரி குட்டியை பார்த்தீங்க. 1000 ஆண்குட்டியில் அழகான குட்டி உங்களை மாதிரி ஒரு குட்டி பார்த்தேன்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படியோ அந்த குட்டி அப்படி. அது எப்படி? உங்களை பார்த்தாச்சுன்னா அந்த குட்டியை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குட்டியை பார்த்தாச்சுன்னா உங்களை பார்க்க வேண்டிய அவசியம். அது எப்படி சொல்றீங்க நீங்க? மானுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. சரி. நீங்க மான் உங்களை பார்த்தா மான்குட்டியை பார்க்க வேண்டியதில்லை, மான்குட்டியை பார்த்தா உங்களை பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்றீங்களே. 6 அறிவு மனுஷனுக்கு இருக்கு. 6 அறிவு இருக்கு மனிதனுக்கு. எனக்கு 6 அறிவு தான், உங்களுக்கு 6 அறிவு தான், எங்க அண்ணனுக்கு 6 அறிவு தான். ஆமா. இப்ப அவருக்கு மாதிரி தன்மை உங்களுக்கு இருக்கா? இருக்கா? உங்களை மாதிரி நான் இருக்கணும். என்ன மாதிரி நீங்க இருக்கல? இல்ல. இப்ப கொடுக்கக்கூடிய வள்ளல் காசை கொடுக்குற அவருக்கு 6 அறிவு தான். நம்ம காசை வாங்கணும், நம்ம யாருக்கா கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது. அப்ப அவருக்குள்ள என்ன நம்மளுக்கு வரலாம் காரணம் எல்லாம் 6 அறிவு தானே. ஏன் மண்புறத்துல நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நம்ம தான் யாருன்னு யாரு மனிதன்? ஒரு மனிதன் வந்து அவங்கவுங்க அறிவை அவங்கவுங்க பயன்படுத்திக்கணும். இருக்கா? பயன்படுத்துறமா? பயன்படுத்தல. பறவை இருக்கு, மிருகம் இருக்கு. எத்தனையோ சீவராஜிகள் இருக்கு. ஜீவராஜிக்கும் போது இந்த மனுஷனுக்கு தான் பகுத்தறிவு கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? இது அண்ணா, இது அப்பா, இது அம்மா, இது அக்கா, தங்கச்சி. என்னங்கடா நீங்க வந்து மானம் பிடிச்சிருக்கு மானம் பிடிச்சி கொட்டி கொண்டு வாங்கி இருக்கு. நீங்க பார்வை சரியில்லையே. ஆக இது மாதிரி விஷயம் உண்டு. ஆக பார்த்த பெருமைகள்லாம் நிறைய உண்டு. இப்போ பறவைக்கு 4 அறிவு, மிருகத்துக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குன்னா இந்த 6 அறிவு இருக்கு அப்படின்னா மனுஷனுக்கு பயன்படுத்துறோம்னா பயன்படுத்தல. 4 அறிவு பறவை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். கிளியை பார்த்துருக்கீங்களா? கிளி பார்த்துருக்கேன். கிளிக்கு எத்தனை அறிவு? 4 அறிவு தான். கிளிக்கு 4 அறிவு தான். 4 அறிவு. இந்த கிளிக்குள்ள தர்ம மனுஷனுக்கு இருக்கா? இல்ல. ஒரு ஆண் பறவை, பெண் பறவை. ஒரு ஆண் கிளி, ஒரு பெண் கிளி, 2 புருஷ முண்டாட்டியா வாழும். புருஷ முண்டாட்டி வாழ்ந்த பிறகு ஒரு ஆண் பறவை செத்து போச்சுன்னா அந்த பெண் பறவை யாரு கூட கூடாது, வேற கிளி கூட கூடாது. அது லட்சியத்தோட வாழும். ஒரே இது பெண் பறவை செத்து போச்சுன்னா அந்த ஆண் பறவை வேற பெண் பறவை கூட கூடாது. இது இயல்பு, இது இயற்கை. இன்னைக்கு மனுஷன் இருக்கான அப்படி இருக்குமா? இல்ல. இல்ல. அது மாதிரி நிறைய மிருகம் இருக்கு. மிருகத்தை பார்த்துருக்கீங்க? புலியை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். புலிக்கு என்ன தன்மை? புலிக்கு என்ன தன்மை? பதுங்கும். புலி வந்து வேட்டையாடும். வேட்டையாடும் பொழுது எதை வேட்டையாடுதோ கொள்கை லட்சியத்தோட வேட்டையாடும். புலி வேட்டைக்கு புறப்படும். வேட்டைக்கு எல்லாமே இப்ப எல்லாம் பசிக்கிறப்ப சாப்பிடுவான். ஆமா. ஒரு சில பேர் கிடைக்கிற நேரத்தை சாப்பிடுவான். ஆனா புலி அப்படி இல்லை. பசித்தால் மட்டும் உணவு வேணும். பசித்தால் உணவு புண்ணு. அது மட்டும் இந்த ரத்தத்தோடு அப்படி சாப்பிடணும். அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. அதே நேரத்தில் அந்த புலியாகப்பட்டது புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுமாங்க. ஆமா. புலி என்னப்பா புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுமாங்க. முதல்ல அப்ப 1000 மிருகங்களை பார்க்கும். 1000 மிருகங்களை பார்த்து முதல்ல எந்த மிருகத்தை தேர்வு செய்தோ, எந்த மிருகத்தை தேர்வு செய்தோ அதை தவிர பக்கத்துல வேற மிருகம் கூட பக்கத்துல வந்தாலும் பார்க்காது. அதுக்கு எத்தனை அறிவு? அதுக்கு 5 அறிவு தான். நம்மளுக்கு 6 அறிவு. இதை கண்ட மாத்திரத்தை பிடிக்க, அதை பார்க்க, அதை பிடிக்க, அதை பிடிக்க, என்ன மாதவனே ஒண்ணுன்னா பார்த்து பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். இதை இவன் பிடிக்கும். என்ன இருக்கு இன்னார் என்று எழுதி வைத்து தந்தி. அந்த மாதிரி குட்டியை பார்த்து ஆசை கொண்டு பிறகு இந்த குட்டியை பார்த்த கைப்பிடியை பிடிச்சி அணைக்கணும். முதல்ல மானுக்குண்டான சிறப்பை சொல்றேன். அப்படி ஆறு ஏற்படுச்சு நாளக சம்பா பெறப்பதச்சு தில்லேலேலா அவளை மறக்க முடியலையே தில்லேலேலோ. வெள்ளிமலை வேடனம்மா தந்தானே நானே வேடர் கூட்ட தலைவரம்மா தில்லேலேலோ. வெள்ளிமலை வேடனம்மா தந்தானே நானே இவர் வேடர் கூட்ட தலைவரம்மா தில்லேலேலோ. வெள்ளிமலை வேடனம்மா தந்தானே நானே நான் வேடர் கூட்ட தலைவரம்மா தில்லேலேலோ. புலி போட்ட மாடு இருக்கு தந்தானே நானே, புள்ளி போட்ட மாடு இருக்கு தந்தானே நானே.
இதை சொல்லி வச்சு பிடிப்பனமா தில்லேலேலோ. எத்தனையோ மானப்பாத்திய தந்தானே நானே இந்த குட்டி போல இல்லையா தில்லேலேலோ. எத்தனையோ மானப்பாத்திய தந்தானே நானே இந்த குட்டி போல இல்ல தில்லேலேலோ. கத்தனுக்கு சொந்தமான என்னுடைய மானு, காளி முத்துக்கு சொந்தமான என்னுடைய மானு. இதை கைபிடிய பிடிக்க போறேன் தில்லேலேலோ. இதை கைபிடிய பிடிக்க போறேன் தில்லேலேலோ. குட்டி மட்டும் போட்டிருந்தா குட்டி மட்டும் போட்டிருந்தா தன்னாலே நானே இதை விட்டுட்டு தான் வந்திருப்பேன் தில்லேலேலோ. குட்டி மட கொட்டி இருக்கு தன்னாலே நானே கட்டிக்கொண்டு போவேனம்மா தில்லேலேலோ. கட்டிக்கொண்டு போவேனம்மா தில்லேலேலோ. கட்டிக்கொண்டு போவேனம்மா ஏலோ. வழியில பார்த்தாச்சுன்னா எடுக்கணும் உடையவன் கேட்டா கொடுக்கணும். சாம பேத தான தண்டமண்ண ஆமா சரி மைக் செடி நினைக்குது பாவம். நம்மெல்லாம் உடனே காய வச்சிருவோம். இதை காய வைக்கணும்னு முடியாது. கேட்டுறலாம். ம். நீங்க மான்குட்டி தேடி வந்தேன்னு சொல்றீங்க. மான் குட்டி மான்குட்டி மான்குட்டி தேடி வந்திருக்குன்னு சொன்னாலும் கூட உங்க மான்குட்டி இங்க இருந்திருந்தாலும் உங்க மான்குட்டியை பிடிச்சு கொடுத்துருவேன். உங்க மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்க. இருந்தா பிடிச்சு தர இல்லன்னா இல்லன்னு காயாத காலகத்தே உள்ளாவும் காயாத கானகத்தை நின்றாவும் நற்காரிகையேனா. காயாத காலகத்தே சொல்லாவும் நற்காரிகையேனா. காயாத கானகத்தை நின்றாவும் நற்காரிகையேனா. நற்காரிகையே காரிகையே மேயாத மா மேயாதமாய் மேயாத மான் மேயாதமாய் புள்ளி மேபாதமா மேயாத மான் மேயாதமாய் புள்ளி மேயாதமாய் மேயாதமாய். மேபம் காரகமடைந்து நரசந்தனமும் புழுகும் கமிழும் கலமங்கல நின்று துணங்கு பறந்து போல் மேயாத மான் மேவும் காணடைந்து நெருசந்தனமும் புழுக்குங்கமனம் களமங்கள் இந்த சுழங்கு வளர்ந்தவள் மேயாதமாய். கணக்குறவர் கண்மணி இனவளர் காணக்குறவர் கண்மணி எனவளர் கணக்குறவர் கண்மணி இனவளர் காணக்குயிலே நிகழுடைய மேயாத மான் காணக்குறவர் கண்மணி எனவளர் கோயிலில் ஓடியது மேயாதமாய். தேனும் பாசும் நமைமாவும் தின்பதலால் ஒரு உள்வரு போதும் தேனும் பாசம் திரைமாவும் திருமணம் ஒரு புள்ளொரு போதும் தேனும் பாசும் நமைமாவும் தின்பதலால் ஒரு உள்வரு போதும் மேயாத மான் 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 தேனும் பாசம் திரைமாவும் திருமணம் ஒரு புள்ளொரு போதும் மேயாதமான் மான் மான். சாயாதே கும்புருண்டு இருந்தாலும் மங்கையே உனை மணந்த கணவன் அல்லாது மற்றவருக்கு தோன்றாத மாங்கல்யத்தை பிணம் சொடுவோன் திறந்து கொண்டு பேதலித்து புலமகண்ட பெண்ணே பெண்ணே பெண். நான் என்னத்தை சொல்ல வள்ளி திருமண நாடகம் நடந்துகிட்டு இருக்குங்க. நான் உங்கள்ட்ட அடையாளம் தான் கேட்டேன். வள்ளி திருமணமா? மற்றும் நான் ஹரிச்சந்திரா கடைசி அது உண்மைதான். எனக்கு பிடிச்சமான சீன் அது. அதெல்லாம் நாங்கள் பார்த்தவன சந்திரமணி மாதிரி சந்திரபாபு நினைக்கிறோம். சாயாத கம்பு ரெண்டு இருந்தாலும் அது தந்தலை நிமிர்ந்து பாயாதமா வர கண்ட துள்ளோ நான் வர கண்ட துள்ளோ வேற கண்டதுண்டோ சொல்வான் தன்னால் மேலே புலகிட புவிதன் இல்லையமா வர கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ. மான் தேடி வரல. நீங்க பெண்ணை தேடி வந்து எந்த பெண்ணுங்க தேடி வந்தீங்க? நான் இல்ல. உன்னைத்தான் நான் அறிவேன். வீடனை வந்தது அந்த வேற யாரும் கிடையாது.
குலக்கடவுள் முருகப்பெருமான் தான். தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வானை எனக்குத்தான் முதலிட வேண்டும். தெரியவில்லையா? தரகிறேன். கொடுங்க பாபா. ஏன்னா பாவம் மைக் எடுக்காங்க. அதுல மாலை இருக்கப்பா, இங்க மாலை எடுத்து நீ என்னடா இவ்வளவு இருக்க இதை கொடுங்க. கட்டி மேல வாத்தியம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞானத்தகவே பட்டி பெருக வேணும், பால்பான பஞ்ச வேணும். பட்டி பெருக வேணும், பால்பான பொங்க வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞானத்தகவே சுரங்கி பட்டி பாதார இந்த உணதி ஸ்ரீராம ரூபமுலக நித்த ஜெய மங்களம் ராஜாஸ்ரீ ரூபமை நரவீணாம ரூபமுலக நித்த ஜெய மங்களம் மங்களம் தமத்திர சங்கரத சாமி நாம வாழ்க வாழ்கவே ஆகலையும் ஒன்றுக்கு ஓம் சாமியே சரணமையப்பா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நடைபெறும் பாய் அசல் நடைபெறும் போகணும். ஆத்தி வேலை வேலை அப்படியே அப்படியே என்ன